ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நிம்மதியாகவே வாழ முடியல. என் வாழ்க்கையில் பணம் இருக்குது, நிம்மதி இல்லை. எனக்கு கடன் இருக்குது, சம்பாதிக்கிறேன், அந்த கடனை கட்ட முடியல. கடன் இருக்கிற அந்த கடன் தொகையை கட்டவே முடியல, வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தையே இல்லை. அதே போல் என் குழந்தைகள் பள்ளியில் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும். வீட்டில் அப்பா அம்மா உறவினர்கள் வீட்டில் இது போல் எனக்கு உடல்நல பாதிப்பு வந்துகிட்டே இருக்குது. இது போல் பிரச்சனைகளே எனக்கு வரக்கூடாது சாயப்பா. உங்களை வழிபடுறேன் சாயப்பாவாகிய நீங்கள் உங்கள் குழந்தைங்களை இது போல் பிரச்சனைலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறீங்க இல்லைங்களா? அதுக்குண்டான பதில் இந்த பதிவில் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? உங்கள் ஆத்மா, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆத்மாவை தூய்மையாக வைத்திருந்தால் நிச்சயம் நிம்மதியாக வாழ முடியும். அதுதான் தெய்வீகம். தியானத்தின் மூலம் நாம் ஆத்மாவை அறிய முடியும். இடைவிடாது தியானம் செய்தால் நம் ஆசைகள் ஒளிந்து எண்ணங்கள் தூய்மை அடைகின்றன. அனைத்து ஜீவனுக்குள்ளேயும் ஈசன் உறைந்துள்ளார். நம்முடைய உறுதி லட்சியத்தை நிச்சயமாக நாம் அடைய ஈசனை தியானிப்பதே சிறந்த வழி. எவர் ஒருவனும் தியானம் செய்யலாம். உருவத்தை தியானம் செய்யணுங்கிறதில்ல, தியானம் செய்யப்படும் பொருள், அது உருவமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட பாகுபாடு நீங்கள் தியானிக்கும் போது தியானிப்பவனின் பரிபூர்ண பிரம்மத்துடன் ஒன்றி விடுகிறான். பண்ணும் பொழுது நீங்கள் அப்படியே பரிபூர்ணமாக மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழி பிறக்கும். வாழ்க்கையில் வெற்றியே.